வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் இந்த ஃபார்ம்லேருந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி போறோம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்ம டீல் பண்ணும்போது 3 முக்கியமான விஷயம். இது வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னு கிடையாது. எல்லா ஃபார்ம்க்குமே தான் நான் வந்து சொல்றேன். ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல முக்கியமா என்ன அப்படின்றதையும் சொல்றேன். நம்ம அந்த ஃபார்ம் ஸ்டேட்ன்னு இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து நான் பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட டூல்ஸையும் எடுத்தாச்சு. ஸோ இத எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். இத நான் வந்து கீழ மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழயும் கொண்டு வந்தாச்சு. இப்ப நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 3 முக்கியமான விஷயம். என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஸ்டேட் மேனேஜ்மென்ட். எப்படி வந்து ஃபார்ம மேனேஜ் பண்ணணும், அந்த ஸ்டேட்ட வந்து மேனேஜ் பண்ணணும் அப்டின்றது தெரியணும். நம்ம நார்மலா ரியாக்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டேட்ட வந்து யூஸ் ஸ்டேட் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இதே வந்து ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல எப்படி மேனேஜ் பண்றது அப்டின்றத பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். நான் இது எல்லாமே இது ஏன் போடுறேன் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திருந்தோம். நீங்க கன்டினியூஸா பார்த்துட்டே வந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பா புரியும். ஸோ இந்த ஃபார்ம் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் முக்கியமான விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம வந்து சப்மிட் பண்றது. ஸோ சப்மிட் பண்ணி அந்த டேட்டாவ வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம வந்து தனியா பார்த்திருந்தோம். ஃபார்ம் சப்மிஷன பத்தி. ஸோ நீங்க அதையும் பார்க்கல அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயும் வந்து குடுக்குறேன். 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இங்க போயிட்டேன். இங்க வந்து 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வேலிடேஷன். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்றது? ஸோ இது இப்ப நம்ம வந்து வேலிடேட் பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்வேர்ட் வந்து 6 to 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னா, எப்படி வேலிடேட் பண்ணணும்? இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனலா உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இல்ல காம்ப்ளக்ஸா போகும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நானா வந்து ஒரு ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா டைனமிக் ஃபீல்டு வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். டிஃபால்ட் வேல்யூ, ஆப்ஜெக்ட்ட எப்படி வந்து இந்த இதுலேருந்து நம்ம ரியாக்ட் புக் ஃபார்ம்லேருந்து அந்த டேட்டா வாங்குறது. நம்மளா எப்படி வந்து ஒரு அரே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இத பத்திலாம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் ஸ்டேட் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபார்ம் ஸ்டேட்ட வந்து நம்ம எப்படி வந்து ஃபார்ம் ஸ்டேட் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ட நான் எப்படி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஒரு அரே இருக்கு. அரே அந்த வேல்யூஸ்லாம் வந்து நான் எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா அந்த 3 விஷயம் தான். நம்ம அதே வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போறோம். அந்த ஃபார்ம் ஸ்டேட்ட மேனேஜ் பண்றது, ஃபார்ம மறுபடியும் சப்மிட் பண்றது, அப்புறம் வந்து ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்றது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்னுமே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி நம்ம அரே ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்போறோம். ஸோ அதுக்கான தான் இது. இத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.